டொனமூர் சோல்பரி யாப்புகள் இரண்டும் பிரித்தானியாவின் பூகோள நலன் சார்ந்த அரசியலுக்கு இலங்கை தீவை பயன்படுத்துவது என்ற உறுதியான நீண்டகால நோக்கின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டன. மேற்படி அத்தேவையின் பொருட்டு சிங்களவர்களை திருப்திப்படுத்தவும் இலங்கையை இந்தியாவுடன் இணையவிடாது தடுக்கவும் வேண்டிய கட்டாயத்தின் பேரில் தெரிந்து கொண்டே தமிழரை பலியிடும் அரசியல் யாப்புகளை உருவாக்கி பிரித்தானியர் தம் இலக்கை எண்ணிய அளவில் அடைந்தனர் என்பதே உண்மை. 1956 ஜூன் மாதம் தனி சிங்கள மசோதா விவாதிக்கப்பட்டு கொண்டிருந்த போது டாக்டர் என்.எம். பெரேரா நாடாளுமன்றத்தில் டி.எஸ். சேனநாயக்கா உட்பட சிங்கள தலைவர்களை பற்றி கூறிய மதிப்பீடு இங்கு கவனத்திற்குரியது. அதாவது கடந்த கால வரலாற்றை புரட்டி பார்த்தால் டி.எஸ். சேனநாயக்கா காலத்தில் இருந்து ஒவ்வொரு சாத்தியமான திருப்பங்களிலும் சிறுபான்மையினங்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டுள்ளதாகவும் டொனமூர் யாப்பு கொண்டுவரப்பட்ட போது குறிப்பாக மலையக மக்கள் உட்பட்ட சிறுபான்மையினங்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டு பின்பு அவை மீறப்பட்டதாகவும் மீண்டும் சோல்பரி யாப்பின் கீழும் இதுவே நிகழ்ந்ததாகவும் என்.எம். பெரேரா விவரித்துச் சொல்கின்றார். பாமர் எழுதிய சீலோன் A Divided Nation என்ற நூலுக்கான அணிந்துரையில் சோல்பெரி மேற்கண்டவாறு கூறியுள்ளார். முதலில் ஒரு தனிநபரை நம்பி ஒரு நாட்டின் வரலாற்றை வகுக்க முடியாது என்பதை அவர் அறியாதவர் அல்லர். பரன் ஜெயதிலகவை தொடர்ந்து அவரது லீடர் ஆஃப் த ஹவுஸ் என்ற பதவியில் டி.எஸ். சேனநாயக்கா அமர்ந்து தனிப்பெரும் தலைவராக மிளிரத் தொடங்கினார். அவரது தனி சிங்கள மந்திர சபைக்கால அரசியலையும் கூடவே மலையக தமிழரின் குடியுரிமை வாக்குரிமை என்பவற்றை சுதந்திரத்துக்கு பின் அவர் பிரதமராய் இருக்கும் போதே 1948-49 ஆண்டு கால பகுதியில் தமிழரிடமிருந்து பறித்தெடுத்து மலையக தமிழரை கதியற்றவர்களாக்கினார் என்பதையும் மிகவும் சர்ச்சைக்குரிய திட்டமிட்ட சிங்கள குடியேற்றத்தை ஈழத்தமிழ் மண்ணில் ஆரம்பித்தார் என்பதையும் நோக்கினால் சேனநாயக்கா பற்றிய சோல்பெரியின் மதிப்பீடு அர்த்தமற்றது என்பது தெளிவாகும். சுதந்திர இலங்கையின் முதலாவது பிரதமரான திரு டி.எஸ். சேனநாயக்கா உயிரோடு இருந்திருப்பாரானால் அதிர்ச்சிகரமான 1958 ஆண்டு நிகழ்வுகளும் இன்று தமிழருக்கும் சிங்களவருக்கும் இடையே நிலவும் துயரகரமான பதற்றமும் ஏற்பட இடமிருந்திருக்கும் என்று நான் நம்பவில்லை. டி.எஸ். சேனநாயக்காவின் மீது சோல்பெரி ஆணைக்குழு நம்பிக்கை கொண்டிருந்ததை பற்றியும், ஆனால் அவரின் மரணத்தின் பின்பான சிங்கள அரசியல் போக்குகள் தனக்கும் தனது குழுவினருக்கும் ஏமாற்றத்தை அளித்ததாகவும், உண்மையில் இன மத மொழி சார்ந்த சிறுபான்மையினர் என்ற தரப்பில் யாருக்கும் இந்த 29வது சரத்து பாதுகாப்பு அளிக்கவில்லை. அதேவேளை செனட் சபையினாலும் மேற்படி எத்தகைய சிறுபான்மை பிரிவினருக்கும் பாதுகாப்பு அளிக்க முடியவில்லை. உலக அபிப்பிராயத்தை மீறி இலங்கை அரசு எதிர்காலத்தில் செயற்பட இயலாது இருக்கும் என்றும், எனவே இலங்கை அரசால் இனங்களுக்கு பாதகமான ஏற்பாடுகளை செய்ய முடியாது இருக்கும் என்றவாறு ஒலிவ் குணத்திலக பிரித்தானிய ஆட்சியாளர்களிடம் 1940களின் மத்தியில் எடுத்து கூறியிருந்தார். ஆனால் இவற்றையெல்லாம் மீறி அனைத்து சட்டங்களையும் நடைமுறைகளையும் சோல்பெரி உயிரோடு இருக்கும் காலத்திலேயே இலங்கை அரசு சட்டங்கள் மூலமும் இனக்கலவரங்கள் மூலமும் மற்றும் அரசியல் நிர்வாக நடைமுறைகள் மூலமும் நிறைவேற்றியதை காணலாம். இது இன்றும் இனியும் பொருந்தும். மந்திரசபை நகல் அரசியல் யாப்பில் சோல்பெரி பிரபு கையெழுத்திட்டதற்கு பின்னான பெயரே சோல்பெரி அரசியல் யாப்பாகும்.
மந்திர சபை நகல் அரசியல் யாப்பில் 29வது சரத்தும் செனட் சபையும் இருக்கவில்லை. இவை இரண்டையும் சோல்பெரி புதிதாக இணைத்திருந்தார். சோல்பெரி அரசியல் யாப்பு காலத்தில் 1950களின் மத்திய வரை திரு ஜி பொன்னம்பலமும் பின்பு திரு SJV செல்வநாயகமும் தமிழ் மக்களுக்கு தலைவர்களாக விளங்கினர். ஆனால் இக்காலத்தில் தமிழ் தலைவர்கள் மேற்படி புவிசார் அரசியல் பின்னணியை பற்றியோ அல்லது மேற்கண்டவாறான இராசதந்திர நகர்வுகளை பற்றியோ புரிந்து கொள்ள இயலாதவர்களாய் காணப்பட்டனர். இதற்கு மாறாக இத்தகைய அரசியல் ஆட்சிக்கலை நுணுக்க போக்குகளை தெரிந்து கொள்ளாத தமிழ் தலைவர்கள் பிரித்தானியர் மீது நம்பிக்கை வைத்து பிரச்சினை பிரித்தானியர்கள் அல்ல சிங்களவர்கள்தான் என்ற கோணத்தில் பிரித்தானியரை நீதிமான்களாக கருதி அவர்களிடம் முறையிடும் அரசியல் பாரம்பரியத்தையே கொண்டிருந்தனர். விதானைக்கு பயந்து உடையாரிடம் அடைக்கலம் புகுந்த பாமரரின் கதை போலவே இது அமைந்தது. மேற்படி பிரித்தானியரை திருப்திப்படுத்தும் வகையிலும் அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையிலும் ஒலிவ குணத்திலக பின்வருமாறு கூறிய கூற்றுகள் கவனத்திற்குரியவை. நாங்கள் உங்கள் நண்பர்கள். இலங்கை யுத்தத்திலும் அமைதியிலும் உங்களுக்கு உண்மையாகவே இருந்து வந்திருக்கின்றது. உங்கள் நம்பிக்கையை நாங்கள் பொய்யாக்கியதே இல்லை. உங்களுக்கு அவசியமானது என்று நீங்கள் கருதும் எந்த ஒரு உடன்படிக்கையும் நாங்கள் உங்களுடன் மகிழ்ச்சியோடு செய்து கொள்வோம். உங்களுடைய பாதுகாப்பு நலன்களுக்காக நீங்கள் நம்பிக்கைக்குரிய இரகசிய ஒப்பந்தங்கள் செய்திருக்கும் வேறு யாரையும் விட எங்கள் மீது நீங்கள் குறைந்தளவு நம்பிக்கை கொள்ள காரணம் ஏதாவது உண்டோ? இந்திய எதிர்ப்பும் தமிழின எதிர்ப்பும் சோல்பெரி யாப்பும் சென்ற வார தொடர்ச்சி பகுதி 4 பாகம் 14. ஒரு கட்டத்தில் தமிழர்கள் மீது தமக்கு கட்டுப்பாடு உண்டென்று பிரித்தானிய தரப்பில் கருத்துகள் தெரிவிக்கப்பட்ட போதிலும் அவற்றை மீறி தாம் பிரித்தானியாவின் நல்ல நண்பர் என்றும் யுத்தத்தின் போதும் சமாதானத்தின் போதும் பிரித்தானியாவின் பக்கம் நின்றே எப்போதும் செயற்பட்டவர்கள் என்றும் எனவே தம்மீது நம்பிக்கை வைக்குமாறும் ஒலிவ குணத்திலக பலவாறாக எடுத்து கூறி யாப்பு உருவாக்கம் இலங்கை சுதந்திரம் அடைவது பற்றிய தீர்மானம் பிரித்தானியாவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இலங்கையில் பிரித்தானிய தளங்களை அமைத்தல் போன்ற முடிவுகளை DS சேனநாயக்காவின் சார்பில் நிறைவேற்றினார். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.